இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? விட்டுங்கடா டேய். ஏய் பாஸ் ஃபோன் பண்றாரா? பேசு. டேய் என்னடா ஆச்சு? ஆளு தூக்கியாச்சு சார், ஃபைலும் எடுத்தாச்சு சார். ஃபைல்ல பேப்பர்ஸ்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் இருக்கும் சார். எங்க போகுது? சார் ஃபைல்ல பேப்பரே இல்லையா சார்? என்னது? என்னடா சொல்ற? ஏய் எங்கடா பேப்பரு? எல்லா பேப்பரும் அந்த ஃபைல்ல தான் இருந்துச்சு. ஏய் உன்ன ஒருவேளை அவங்க எடுத்துருப்பாங்களோ? சார் பேப்பர் அஞ்சலி பண்ண எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏய் டேய் சொதப்பிட்டீங்களடா. போடவே சே. எப்படியாவது உள்ள போயிடலாம். நிறுத்துங்க. ஓச் ஆள் வந்துட்டாரு. மாமா கல்லை தூக்கி போடுங்க. அஞ்சலி சகல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சகல, மெயின் கேட் வழியா உள்ள வர வேண்டிய நீங்க இப்படி பூட்டை உடைச்சுக்கிட்டு. சச்சா, உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. அப்ப சாவி கொடுங்க ப்ரோ. என்ன சாவி? ஓட்டோட சாவி தான். என்ன சகல மிரட்டுறீங்களா? ப்ரோ நீங்க சாவி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லம்மா, கோட்டை கசக்கிற வேண்டியதுதான். மாமா ஐயோ வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா. என்ன பண்றீங்க நீங்க? கை எடுங்க மாமா. இவன் கிட்ட எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போட்டு உடைங்க. அஞ்சலி என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு பூட்டை உடைக்க சொல்ற? திறந்து காட்டுடா. உள்ள தானே எங்க அப்பாவை அடைச்சு வச்சிருக்கேன். ஏய் நான் பார்த்தே ஆகணும். தர ஏ என்ன பேசுற அஞ்சலி? மாமாவை அடைச்சு வச்சிருக்கனா? அதுவும் நானு. இறந்து போனவரை எப்படி அஞ்சலி அடைச்சு வைக்க முடியும்? என்ன பேசுற நீ? என்னாச்சு உனக்கு? ஏய் அவர் சாகல. நீ தான் அவரை ஏதோ பண்ணிருக்க. மரியாதையா கதவை தர. ஏய் இப்ப திறக்க போறியா இல்லையா? ப்ரோ மறுபடியும் கோட்டை கசக்கிட்டு இருக்க முடியாது, சாவியை கொடுங்க. சரி எனக்கு நான் பூட்டை உடைச்சிருவேன். இந்த கல் எங்க போட்டேன், உடைச்சிட்டுமா? என்ன சகல பாக்குறீங்க? நீங்க மாமாவை ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மெக்கானிக் செட், டூல்ஸ் இதுதானே உசுரு. அதான் அவரை ஞாபகமா என் கார் ஷெட்டையே ஒரு குட்டி மெக்கானிக் ஷெட்டா மாத்தி வச்சிருக்கேன். என் மனசுல உள்ள மாமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பிரதர் போதும் பிரதர். டவுலோண்டு ஃபோட்டோ, ஒரு ஸ்பேனரு, ஒரு கட்டிங் பேர் வச்சுக்கிட்டு அவர் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்றீங்க. இதை பாருங்க, நீங்கள் நல்லா நடிப்பீங்க, அவார்டு கூட வாங்கிப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவரை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. சகல
நீங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சா கூட மாமாவை கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிட்டு வாங்க. ஸோ எனக்கு சந்தோஷம்தான். நான் மட்டும் என்ன மாமா செத்து போனத பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டா இருக்கேன். உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா? மாமா உயிரோட இருந்தா என்னையும் அஞ்சலியும் பிரிய விட்டுருக்க மாட்டாரு. அவரே பேசி சேர்த்து வச்சிருப்பாரு. நாங்களும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அடிச்சு வாய் முடு. நல்ல மாதிரி நடிக்கிறியா நீ? எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருனா எப்பவும் உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருப்பாரா? அவர் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உனக்கு என்ன கட்டி வச்சதுன்னு வருத்தப்பட்டிருப்பாரா? அஞ்சலி, என் மேல இருக்கிற கோவத்துல இப்படிலாம் பேசுறேன். ஆனா உண்மை அது கிடையாது. மாமா என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. எனக்கு சப்போர்ட்டா வர இருந்தாரு. அவருக்கு இருந்திருந்தா எவ்வளவு விஷயம் மாறி போயிருக்கும். எல்லாம் விதியோட விளையாட்டு. ஐயோ, ரொம்ப நல்லவராக நடிக்கிறாரு. என்னால் தாங்க முடியல. மாமா தயவுசெய்து போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை, எங்கிட்ட பைக் இருக்குது, நாங்கள் விட்டுக்குறோம். ஒரு ஐடியா இருக்குது. ஐடியாவா? என்ன மாமா? நம்ம பிரதர் மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை மட்டும் லைட்டாக தட்டி விட்டா மேட்ரை வாங்கிடலாம். மாமா, அவனுக்கு என்ன வீக்னஸ் இருக்கு? குடிக்க மாட்டான், ஊர் சுத்த மாட்டான், யாரையும் நம்பவும் மாட்டான். 1000 தான் சொன்னாலும் அவர் உன் மேலே உயிரே வச்சிருக்கிறாரு. ஆமா, நீ கொஞ்சம் அவர்கிட்ட நல்லா பழகி போட்டு வாங்கினா மேட்ரை தட்டிடலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அவன்கிட்ட நெருங்கி போனாலே என்ன சந்தேகத்தோட தான் பார்ப்பான். அவ்வளவு ஈஸியா அவன் மனசுல இருக்கிறத கொண்டு வர முடியாது மாமா. கல்யாணம் பண்ணி அத்தனை மாசமும் நான் அவன் கூட தானே இருந்தேன். அவன் பண்ண தப்பெல்லாம் நாம தானே கண்டுபிடிச்சோம். அவன் சொல்லவே இல்லையே. யார் யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா முடிவெடுப்பான். மாமா, அவன் தூக்கத்துல கூட உளர மாட்டான். அஞ்சலி, நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. நீ எப்படியாவது அவர் கூட நெருங்கி பழகி உண்மை என்னன்றதை வெளியே வாங்கியே ஆகணும். பாரு, நீ அவரை தள்ளி நின்று ஃபாலெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ட்டி செம்ம ஷார்ப்பு. பக்கத்தில் நெருங்கி அவர் வழியாவே நீ போனாதான் வேலைக்கு ஆகும். யோசிக்கிறேன் மாமா. ஆனா இந்த விஷயத்த பத்தி அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத. நீ ஆஃபீஸ் கிளம்பு. நான் விட்டுட்டுமா? வேண்டாம் மாமா, நான் போறேன். நீங்க போங்க. பரவாயில்லையா? சரி, பார்த்து.